Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நாக் ரெசிபி garlic bread எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சட்டில நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு வந்து நான் ஒரு 15 பல்லு போட்டுருக்கேன். சின்ன பூண்டு வந்து எடுத்துருக்கேன். அதை எடுத்து நல்லா அந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம பூண்டு வந்து வறுத்து வரணும். வறுத்து வந்தோடனே இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸ்மாஷ் பண்ணும்போது நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கணும். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மல்லி இலை, கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கானோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போட்டுக்கல. இதையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் எடுத்து இதை வந்து ஒரு ப்ரெட்டுக்கு வந்து 2 ஸ்பூன், அதுக்கு மேலே வைக்காதீங்க, திகட்டிடும். 2 ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட்ரு வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. கொஞ்சம் அந்த நம்ம பிசைகிற கன்சிஸ்டன்சி வரணும். அந்தளவுக்கு வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கு அப்புறமா வந்து உங்கள் வீட்டுக்கு மொசரல்லா சீஸ் இருந்துச்சுன்னா துருவி வந்து பிரெட் ஃபுல்லாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாக்கிட்டு உங்களோட ஸ்லைஸ் சீஸ் இருந்தால் கூட அதையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் வந்து துருவி இந்த மாதிரி சேர்த்து இது மாதிரி வந்து எல்லா பிரெட்டுக்கும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை தவாவில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து கார்லிக் வந்து பூண்டு வறுத்த எண்ணெயை தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். அதில் உங்கள்கிட்ட வந்து பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு வறுத்த எண்ணெய் சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதை சேர்த்ததுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து மூடி வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.